எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாருங்க. அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி கடகத்துல செவ்வாய், இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க. அதே போல கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரக நிலைங்க. இந்த பதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 அட்சர பாதங்களையும், ஆயில்யம் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் உங்க ராசிக்குள்ள செவ்வா அப்படின்ற யோகாதிபதி நீசம் பெற்ற தன்மையில அமர்ந்தார். குறிப்பா 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற அவர் ராசியில நீசமான தன்மையில இருந்தனால அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருக்கும். வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள், இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில பணிபுரிகின்ற தன்மையை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இருந்து வந்து ஒரு தயக்கம், ஒரு பயம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும். ஓரளவுக்கு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு தைரியமா போல்டா சில விஷயங்களை அணுகி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த மாதத்திய முதல் பகுதியில சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பாங்க. 2ஆம் அதிபதி லாபத்துல உட்காரும் போது மாதத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுப்பார், வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலையில கொண்டு போக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுயதொழில் செய்யறவங்க செய்கின்ற தொழில வருமானமும் லாபமும் இந்த மாதத்திய முதல் பகுதியில கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த சூரியன் வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா நல்ல புத்தி கூர்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனத்தின் மூலமாக உங்களோட மூளையை பயன்படுத்தி அந்த காரியத்தை வந்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அதற்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில் நீங்க பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல முக்கியமான 3 கிரகங்கள் மறையறாங்க. குரு பகவான், புதன், சூரியன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரய பாவத்துல மறையிறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதான். இப்போ செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா காசானது ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கடகராசிக்காரங்க அக்கறை எடுத்துக்கணும். எதையுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விடாம கொஞ்சம் அக்கறை எடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சிறப்பா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சொல்றேன். குறிப்பா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகளை இது வந்து கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்பாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல மறையறதுனாலையும் சூரியன் 12ல மறைகிறார். அதே மாதிரி குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய கலத்திரக்காரன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. சரிங்களா? அது வந்து உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெருந்தளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது. ஆனா ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2ல செவ்வாய் கேது, 2ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல மறைந்து
புதனோட சேர்க்கப்பட்டிருக்கார். கடகத்துல பிறந்தவங்களுக்கு சனியும் சரி புதனும் சரி அந்த அளவுக்கு பெரிதளவுக்கு நன்மைகளை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, 2 பேருமே கெட்டவங்க தான். அதிலும் புதன் கொஞ்சம் அதிகமா கெடுதலை செய்வார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் எதிரியா கருதுவார். அதனால இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் உண்டு. வீண் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவை. அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அஷ்டம சனி தான் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடருதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக செவ்வாயினுடைய நிலை சரி கிடையாது. 2ல செவ்வாய், இது மாதிரி ராசிக்குள்ள செவ்வாய் நீசம். ஸோ இப்படியாக ஒரு நல்ல ஒரு தன்மையில இல்லாம இருந்த அமைப்பு இருக்கு. சரிங்களா, அதனால வந்து இந்த காலகட்டங்கள்ல வார்த்தைகளை குறைச்சிக்குங்க. நீங்க பேசுற வார்த்தையால தான் ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனையே வரும். வார்த்தையை குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா, அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சை குறைச்சிக்குங்க. மௌனமா இருக்கிறது இன்னும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்திலும், அதாவது ஒரு வீட்டுல ஒரு சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு வந்தா கூட நீங்க சைலண்டா வந்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராதுங்க. நீங்க ஏதாச்சும் வார்த்தையை விட்டீங்கன்னா அதனாலதான் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகவே ஆரம்பிக்கும். கடகத்துல பிறந்தவங்களுக்கு, குறிப்பா புனர்பூசம் பூசம் ஆயுள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, மௌனம் சிறந்த மொழி. சரிங்கனால வந்து எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க வார்த்தையை விடாம அளவோட பேசிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பிரச்சனை வராது. அளவுக்கு மீறி பேசும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனையே அதிகரிக்கும். அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதத்துடைய 2வது பகுதியில கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செலவுகள் தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனால இந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பணத்தை தங்கத்தின் மீதோ அல்லது லேண்டின் மீதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அதற்கடுத்து ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறனாலே, குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலே ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு மறைமுகமான வழியில வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், லாபத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவை அந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா கடகத்துல பிறந்தவங்க யாரெல்லாம் வந்து அப்ராட் போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த டைம்ல நீங்க வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா வரும், நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க. அதற்கடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு இருக்கனால கொஞ்சம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் குறையும். தேவையற்ற விஷயங்கள கொஞ்சம் மனசு வந்து அலப்பாயும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கணும். 2வது ராசிக்கு 4ஆம் இடத்தை 4ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பார்வை செய்யறதுனால சொந்தமாக ஒரு நிலம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான சில வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பண வசதியை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். வாகன வசதியை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். அம்மாவுக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை சரியாகும். அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவங்க அது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 10, அதாவது 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வலுவிழந்தாலும் கூட 10ல சுக்கிரன் உட்காரும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுப்பாருங்க. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள், அவங்கள நினைச்சு நிறைய ஏக்கங்களை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும், ஒரு கவலைகளை கொஞ்சம் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை. ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட நீங்க வந்து அதிகமா இந்த காலகட்டங்களில் ஃபேமிலி லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக நீங்க கொடுத்தே ஆகணும், கடகத்துல பிறந்தவங்க. அடுத்து சந்திராஷ்டம பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி மதியம் 1:10 முதல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி மாலை 6:30 வரைக்கும் சந்திராஷ்டமமானது இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் அப்படின்றவர் ராசி அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து ராகுவோடு இணைந்திருப்பார். அதுவும் தேய்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் ஆரோக்கியத்துல இந்த நாட்கள்ல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும். மனசு கொஞ்சம் குறுக்கு வழியில போக தூண்டும். தேவையில்லாத குறுக்கு வழியில போகிறது தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். இதையுமே நேர்மையா அணுகுங்க, உண்மையா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா நேர்மை தவறாம இருக்கும்போது பிரச்சனை வராது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்காதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று இருந்துட்டா பிரச்சனைகள் எதுவும் பெருசா வராது. இந்த காலகட்டங்கள்ல காளி வழிபாடு, துர்கை வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்றது கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சும் கொடுக்கும்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.